உங்கள் எல்லாருக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை 20/10/2024 ராகுகால பூஜையில் நவலிங்கேஸ்வருக்கு நவகிரகங்களை சாந்திப்படுத்துவதற்காக சிறப்பு யாகமும் சிறப்பு பூஜையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து செவ்வாதோஷம், நாகதோஷம், கிரகதோஷம், பிரப்பு தோஷம் நிவர்த்தி செய்வதற்காகவும் இந்த கண் திருஷ்டி தான் உலகத்தில் கொடுமையானது. நல்லவர்களை யார் கெட்டவர்கள் யார் என்பது கண்டுபிடிப்பதே கடினம். இன்று எல்லாருடைய நெத்தியிலையும் பார்த்தாலும் கழுத்திலும் பார்த்தாலும் ஆன்மீகமாக இருக்கும், ஆனால் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் கலந்திருக்கிறது. அதனால்தான் உள்ளத்தை நாம் கண்டுபிடிப்பது என்பது கடினம். கருவறையில் சென்று இறைவனை பார்க்கலாம். இறைவன் நம்மோடு பேசுகிறாரா? இல்லையே. மனிதன் நன்றாக பேசுகிறான், அன்பாக பேசுகிறான், பாசமாக பேசுகிறான். ஆனால் நம்மை காழ்ப்புணர்ச்சியால் அழிப்பதற்கு ஒரு வேலை, சரி வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த சரி வேலையை முறிப்பெடுப்பதற்கு எது தேவை? அருள் தேவை. அருளுக்கு எது தேவை? அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான பலமான தாயை தேட வேண்டும். அந்த பலமான தாய் எது? தாய் என்றால் 54 சக்தி பீடங்கள் உள்ளது இந்த உலகத்தில். அதில் சிறு தாய் பெருத்தாய்கள் எல்லாம் இல்லை, அவதாரங்கள். ஒரு காலத்தில் ஒரு அவதாரம், ஒரு காலத்தில் ஒரு அவதாரம். கடைசியாக தான் மும்மூர்த்திகள் சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரம்மஞ்சத்தினுடைய ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் மாகாளி, அந்த மாகாளியினுடைய அம்சமாக விளங்கும் பத்ரகாளி அம்மனுக்கே உண்டு என்று மும்மூர்த்திகளும் அவரை பார்த்து வணங்கினார்கள் திருக்கைலத்திலே. அதனால்தான் பத்ரகாளி அம்மனுக்கு ஏன் பத்ரகாளி அம்மன் பேர் வந்தது? பத்திரமாக பார்ப்பதனால் பத்ரகாளி அம்மன். ஆகவே இவள் ஒருத்திதான் அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த தீய சக்திகளை எடுப்பாள். இது பல பேர்கள் சொல்றார், தீய சக்தி உண்டா இல்லையா? நிச்சயம் சொல்வேன். 100% நல்ல நேரத்தை தடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த தீய சக்தி. அது எப்பொழுது என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தான் செய்வார்கள். அமாவாசைக்கு பவர் கிடையாது, வெள்ளிக்கிழமை பவர் கிடையாது, அஷ்டமியில் பவர் கிடையாது. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் தான் இந்த தீய சக்தியை வைத்து விடுவார்கள். அது எவ்வளவு சாதாரண ஒரு கூலி தொழிலாக இருக்கட்டும், இல்லை உலகத்திலே மிக செல்வ சீமானாக இருக்கட்டும், இந்த நல்ல தேகத்தை கெட்ட தேகமாக மாற்றி விடுவார்கள். அதனால்தான் நான் என் மனதார இந்த 36 ஆண்டு காலம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை விடாமல், கொரோனா காலத்தில் கூட சிறப்பான பூஜை, இந்த கொரோனா மக்கள் உயிர் சேதம் அதிகமாக வருகிறது என்று பரிகார பூஜைகளை நான் செய்து கொண்டே இருந்தேன். அதனால்தான் கல்வி, அறிவு, ஞானம், ஆரோக்கியம், ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் வேண்டும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கிய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நல்ல வீடு, யோகமான ஐஸ்வர்யமான இறைவன் வாழும் வீடு வேணும். பிள்ளைகள் நல்ல வேலை படித்து நல்ல வேலையில் அமைய வேண்டும், நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க வேண்டும். உங்களுக்கு 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் நடக்கும். இதற்கெல்லாம் பரிகாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே 4 to 7 மணிக்குள் வந்து வணங்கிவிட்டால் அனைத்து பரிகாரம் நிவர்த்தியாகும். இது உண்மை.